ஒருதலை காதலால இந்த பொண்ணோட உசுரே போயிருச்சு. புதுச்சேரி நேதாஜி நகரை சேர்ந்த பொண்ணு தான் சர்மிளா. இவங்க ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் என்பவர் ஒருதலையா காதலிச்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. மனைவிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுட்ட பழகிட்டு வந்திருக்காரு. சர்மிளாவும் ஜோசப்பும் ஆரம்பத்துல பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஜோசப்போட நடவடிக்கைகள் பிடிக்காததுனால அவர்கிட்ட பேசுறதையே நிப்பாட்டி இருக்காங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போற டைம்ல இந்த பொண்ணு பின்னாடியே போய் என்னைய மேரேஜ் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால கோவத்துல இருந்த ஜோசப் இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அந்த பொண்ணை வழிமறைச்சு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காரு. இந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னதுனால கையில இருந்த பெட்ரோல் அந்த பொண்ணு மேல ஊத்தி தீய பத்த வச்சு விட்டதுல 80% தீ காயங்களோட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அவங்க சிகிச்சை பலனளிக்காமையே இறந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு உயிரோட இல்ல, இவனும் ஜெயில இருக்கான். இதுல இவனுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு தான் தெரியல. ஒருதலை காதலால இந்த பொண்ணோட உசுரே போயிருச்சு. புதுச்சேரி நேதாஜி நகரை சேர்ந்த பொண்ணு தான் சர்மிளா. இவங்க ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் என்பவர் ஒருதலையா காதலிச்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. மனைவிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுட்ட பழகிட்டு வந்திருக்காரு. ஏக்கா சிலிண்டர் இருந்தா கூட ஏக்கா. ஏது மூஞ்சா அத்திய பாரு. உன் மினால என்னத்த வச்சு பத்தா வச்சுருக்கிறேன் தெரியல. உன் கண்ணு என்ன நொல்லி ஆயிடுக்குது. நானே இது எரியல, நீ என் வயிறெல்லாம் கப்ப கப்பன்னு எரியுது. இவ ஒருத்தி வந்து ஏக்கா சிலிண்டர் இருந்தா குடி ஏக்கா. அது ஏன் எப்படி திட்டின்னுக்கிற நீ சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கு இப்படியா திட்டுவேன்? எரியல எண்ணில வந்து ஏன்னா வெல்க ஏத்துற மாதிரி நான் கேட்டேன் சொல்லு. அந்த மாதிரி திட்டின்னுக்கிற நம்ம நாடு இப்படி ஒரு நிலையில இருக்கும் போது உண்மையாலுமே மனசு வலிக்கதாங்க செய்யுது. விடிய காலையில ஒரு பெண்ணோடைய உடல் இப்படி சாலை தடுப்பு மேல இருக்கிறத பார்த்த பொதுமக்கள் என்ன செய்யறதுனே தெரியாம பதட்ட நிலையோடய காணப்பட்டாங்க. அந்த பெண்ணோடைய நிலையை சுற்றி பார்த்த பொதுமக்கள் மேலும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க திருமணமான பெண், அது மட்டும் இல்லாம தங்கத்திலான கம்பலும் அணிஞ்சிருக்காங்க, மேலும் வெள்ளியில ஆன கொலுசும் அணிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பொதுமக்கள் இவங்க ஒரு குடும்ப பெண் என்பதை உணர்ந்து உடனடியா அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய துணிஞ்சாங்க. நல்ல வாய்ப்பா அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. அப்புறம் பொதுமக்கள் முகத்துல தண்ணி தெளித்து முதல் உதவி கொடுத்த பிறகுதான் தெரியுது அவங்க முழுக்க முழுக்க மது போதையில இருந்திருக்காங்கன்னு. இவங்க நிதான நிலைக்கு வந்து சொன்ன தகவல் தான் பொதுமக்களை மேலும் அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. அதாவது திருமணமான இந்த பெண்ணை அடையாளம் தெரியாத நபர் யாரோ இந்த பெண்ணை வற்புறுத்தி மதுவை இவங்க வாயில ஊத்தி விட்டுருக்காங்க. அதுல நிதானம் தவறிய இந்த பெண் என்ன நடந்ததுன்னே தெரியாம விடிய காலையில சாலை தடுப்புல இந்த நிலையில இருக்காங்க. மேலும் போலீசாரும் நடந்த சம்பவத்தை பத்தி தீவிர விசாரணை நடத்தின்னு வராங்க. ஆனா இப்படி ஒரு நிலையில நம்ம நாட்டுல பார்க்கும் போதுதான் நெஞ்சம் பதற வைக்குது. மேலும் இந்த ஒரு கொடுமையான நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம நாடு இப்படி ஒரு நிலையில இருக்கும் போது உண்மையாலுமே மனசு வலிக்கதாங்க செய்யுது. விடிய காலையில ஒரு பெண்ணோடைய உடல் இப்படி சாலை தடுப்பு மேல இருக்கிறத. ஹாய், நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இந்த 3 முக ஸ்டார் கோலம் போடுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. பாத்து விட்டுறாங்க காட்டுங்க. நல்லா காட்டுங்க, நல்லா பட்டம் காட்டுங்க. மணியில போடுங்க. எங்க வச்சிருக்கீங்க மீனை? சரி சரி, பத்திரமா போட்டுங்க. பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டீங்களா? போயிடுச்சு இருக்கியா? அந்த பையனை யார் பார்த்தாலும் அந்த பையனை அந்த பையனை யார் பார்த்தாலும் யாருக்கு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு உஷாரா இருங்க.
இந்த பையன் இன்னும் எத்தனையோ பெண்களை ஏமாத்தலாம். ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுக்குங்க, ஜாகிரதையா இருங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். அந்த பையனை யார் பார்த்தாலும் யாருக்கு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு உஷாரா இருங்க. இந்த பையன் இன்னும் எத்தனையோ பெண்களை ஏமாத்தலாம். ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுக்குங்க, ஜாகிரதையா இருங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். அந்த பையனை யார் பார்த்தாலும் நடிகை ரம்யா கிருஷ்ணனும் அவருடைய மகனும் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம். நடிகை ரம்யா கிருஷ்ணனும் அவருடைய மகனும் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம். நடிகை ரம்யா கிருஷ்ணனும் அவருடைய மகனும் உள்ளது. இந்த தூரந்தர் ஜாயிண்ட் பேன் ஆயில பாருங்கள், கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. வலி உள்ள இடத்துல தடவி நன்றாக ரப் செய்யுங்க. இது சூடாக இருக்கும், ஏன்னா இது வெப்பத்தை உருவாக்கும். இந்த சூடு உள்ளே சென்று எவ்வளவு அழகா மஞ்சள் தண்ணி போட்டு வீட்டு வாசல சுத்தம் பண்றாங்கன்னு. யூஸ்வலா நம்ம கோலம் மாவுல தான் கோலம் போடுவோம். ஆனா இவங்க சுண்ணாம்பு கல்லு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க, அதை வச்சு கோலம் போடுறாங்க பாருங்க. அழகா பேப்பர்ல பென்சில் வச்சு டிராயிங் பண்ற மாதிரி பண்றாங்க பாருங்க. இந்த சுண்ணாம்பு கட்டிலே இவங்க கலர் கலரா வேற வச்சிருக்காங்க. இது வில்லேஜ் கவிதா விளாக்ஸோட கிரியேஷனுங்க. வீட்டு வாசல் சின்னதா இருந்தாலும் இந்த கோலம் ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி சுண்ணாம்பு கட்டில ரங்கோலி போட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு அழகா மஞ்சள் தண்ணி போட்டு வீட்டு வாசல சுத்தம் பண்றாங்கன்னு. யூஸ்வலா நம்ம கோலம் மாவுல தான் கோலம் போடுவோம். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா இவங்க பண்ண சம்பவம் அப்படி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில சேர்ந்தவங்க கலாவதி. இவங்க தன்னோட 2 மகள்களோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுல இளைய மகள் தான் இந்த சுருதி. இவங்க நாகர்கோவில்ல உள்ள ஒரு காலேஜ்ல பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே காலேஜ்ல படிச்சுட்டு வந்த அபிலாஷ் என்பவருக்கும் இந்த பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அபிலாஷுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டிருக்கு. இதனால சுருதி தன்னோட அம்மா கலாவதி மகள்களோட மேரேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த நகையில இருந்து 10 பவுன் எடுத்துக்கொண்டு போய் காதலன்ட்ட கொடுத்திருக்காங்க. நகை காணாம போனதை கண்டுபிடிச்ச கலாவதி மகள்கிட்ட கேட்டப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. இதனால அம்மாக்கும் பொண்ணுக்கும் இடையில அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் சுருதியோட வீட்டுக்கு அபிலாஷ் வந்திருக்கான். அப்ப அந்த நகையை பத்தி கலாவதி கேட்டிருக்காங்க. இதுல இவங்க 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமானதுல அபிலாஷ் பக்கத்துல இருந்த உருட்டுக்கட்டை எடுத்து கலாவதியோட மண்டையில பலமா அடிச்சிருக்கான். அம்மாவை அடிச்சதுக்கு மகள் துடிச்சு போயிருக்கானு. ஆனா அப்படி பண்ணாம காதலனோட சேர்ந்து துப்பட்டாவால அம்மாவோட கழுத்தை 2 பேரும் சேர்ந்து நெரிச்சிருக்காங்க. அவங்க கத்தி கூச்சல் போட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து கலாவதியை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதோட இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயிலையும் போட்டிருக்காங்க. 10 பவுன்னா இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேல. அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களுக்கு தான் தெரியும் வழி என்னன்னு. இப்படி திருடி திங்க நினைச்சவங்களுக்கா தெரிய போகுது. இவங்க 2 பேரையும் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா இவங்க பண்ண சம்பவம் அப்படி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில சேர்ந்தவங்க நம்ம எந்த ஒரு விளக்கு ஏத்தினாலும் அதை நம்ம கீழே வச்சு ஏத்தக்கூடாது. ஒரு தட்டுல அக்ஷதை இல்லனா அரிசி போட்டுதான் நம்ம அந்த விளக்குகளை வைக்கணும். நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் தான் அரிசி போடுவேன். மற்ற விளக்குக்கெல்லாம் அக்ஷதை தான் போடுவேன். அதுக்கு இப்போ அக்ஷதை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல 2 கைப்பிடி அரிசி எடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் கலந்துக்கணும். இது கூட சுத்தமான நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அக்ஷதைய நம்ம நெய் ஊத்தி தான் ரெடி பண்ணணும். இதுல நாம தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. கடவுளுக்கு போடுற அக்ஷதை நல்ல வாசனையோட இருக்கணும். அதனால இப்படிதான் தயார் பண்ணணும். இதை நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு 1 மாசம்னால நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மண் சட்டியில நல்லா மஞ்சள் தடவி அதுல குங்கும பொட்டு வச்சு கல்லுப்ப நிறைச்சு வச்சுக்கணும். அதுக்கு மேல மங்களகரமான மஞ்சள் கொம்பு 2 வச்சுக்கணும். இது கூடவே 1 ரூபாய் நாணயத்தை வச்சு பூவையும் மேல வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கிற குபேர மூலையில வைக்கணும். 1 வாரம் இல்லனா 15 நாளுக்கு ஒரு முறை இந்த உப்பை வந்து மாத்திடுறது நல்லது. இதனால நம்ம வீட்டுக்கு ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகும். லட்சுமி கடாட்சம் எப்பவுமே வீட்டு. அந்த வானுக்கு 2 தீபங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் உற்சாகம் குறைந்து விட்டதா? வயது கூடுவதால் ஏற்படும் அதிகப்படியான சோர்வு உங்களை சூழ்ந்து விட்டதா? உங்கள் குடும்பத்தை
Shosu! Which kind thing be this? Ha! Monkey on top my body. You won't kill me. You go die today. You hear? You go die today. Come back here. I say come back here. Leave my yard. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 4 வழிச்சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் தனது சகோதரர் பிரவீனுடன் சென்ற மாணவி காவியா லாரி வந்ததை தவிர்க்க முயன்றபோது வாகனம் பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் மாணவி உயிரிழந்த நிலையில் காயமடைந்த அவரது சகோதரர் மருத்துவமனையில் சிகிச்சை. நடிகர் பார்த்திபன் அவர்களின் மகளான அபிநயாவின் திருமண புகைப்படங்கள். நடிகர் பார்த்திபன் அவர்களின் மகளான அபிநயாவின் திருமண புகைப்படங்கள். தளபதி விஜய்க்காக இந்த குட்டி பையன் இப்படி கோவப்பட்டு பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. எனக்கு என்னடா தெரியும்? தளபதி விஜய்க்கு அரசியலே தெரியலன்னு 2 பேரும் தப்பா பேசிட்டு இருக்கும்போது அங்க இந்த பையன் தளபதிக்காக இப்படி பேசி மாசான சம்பவம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த பையன் பேசுறத மட்டும் தளபதி விஜய் கேட்டா சத்தியமா அசந்து போயிருவாரு. அப்படி என்ன பேசி சம்பவம் பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். தளபதி விஜய்க்காக இந்த குட்டி பையன் இப்படி கோவப்பட்டு பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. எனக்கு என்னடா தெரியும்? தளபதி விஜய்